வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி கழுத்தில் தாலி இருக்கிறத ரகு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுமே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எப்படி உன் கழுத்தில் தாலி வந்துச்சுது, யார் அந்த தாலியை கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க திட்டவும் உடனே லட்சுமி சொல்லியிருந்தாங்க. அவள் கழுத்தில் தாலி இருக்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் அவள் கழுத்தில் தாலி கட்டினது யாருன்னு அவளுக்கே தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவராமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, லட்சுமி நீ இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்த வாழ்க்கையில் இப்படி எந்த உண்மையும் நீ மறைச்சது கிடையாது, ஆனால் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீ மறைச்சிட்டே அப்படிங்கும்போது எப்படிங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமையே எப்படியாவது நான் கண்டுபிடிச்சலான்னு சொல்லி நினச்சேன், ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியலங்க அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, சரி எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னா வேறு வழி இல்லை, நம்ம வெற்றியோட அப்பாவை தான் சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி சிவராமன் வெற்றியோட வீட்டுக்கு தான் வராங்க. இங்கே பார்த்தோம்னா வெற்றிக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு அவங்க பத்திரிக்கைலாம் அடித்து அன்றைக்கி சாமி கும்பிட போகிறாங்க போலுக்கு. அந்த நேரம் பார்க்க சிவராமனும் லட்சுமி வரவும் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெற்றியோட அப்பா அம்மாவும் நினச்சிட்டு இருக்கவும் அப்போ வெற்றியோட அப்பா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சம்பந்தி திடீர்னு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன விஷயமானு சொல்லி கேட்கும் போது அப்போ சிவராமனும் லட்சுமியும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த கோயில் ஃபங்க்ஷனில் வச்சு தான் இப்படி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே வெற்றி தம்பிகிட்ட சொல்லியிருக்கிறேன், வெற்றி தம்பியும் கண்டுபிடிச்சி கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒன்றுமே தெரிய மாட்டுக்கு, என் பொண்ணுக்கு வர நான் கல்யாணம் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரிக்கு நிலைமையில இப்படி நடந்து போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நீங்கள் தான் அவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சம்மந்தி அப்படின்னு சிவராமனும் லட்சுமியும் வெற்றியோட அப்பாட்ட சொல்லவும் அப்போ வெற்றியோட அப்பா சொல்கிறாங்க, இப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குத கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன், அவன் யாராக இருந்தாலும் சரி அவனை சும்மா விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அதாவது வெற்றிக்கு ஒரு 10 நாளில் கல்யாணம் வச்சிருக்கிறேன், அதனால தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே லட்சுமி சிவராமனும் சரி அப்படிங்கும் போது அடுத்து பார்த்தோம்னா வெற்றியை தான் காட்டுறாங்க. அப்போ வெற்றி என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கவும் அப்போ வெற்றி தனியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன வெற்றி, அதாவது துளசியோட அப்பா அம்மா இந்த மாதிரிக்கு உங்கள் அப்பா கிட்டேயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, பேசாமல் நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டுமான்னு கேட்கும்போது என்ன வெற்றி சொல்லிட்டு இருக்கிற, இப்போவே இந்த உண்மையை நீ சொன்னேன்னு வச்சுக்கேன், உங்கள் அப்பாவோட முழு கோபமும் லட்சுமி சிவராமனும் இங்கே தான் இருந்துட்டுருக்குறாங்க, அவங்க பக்கம் தான் திரும்பும், அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல, அதனால் இது சொல்லக்கூடிய நிலைமை கிடையாது, இந்த சூழ்நிலையும் கிடையாது, அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, கல்யாணத்துக்கு ஒன்று 10 நாள் தான் இருக்குது, எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் கண்டிப்பாக நீ சொல்ல தான் போகிற, ஆனால் அதுக்குள்ள சூழ்நிலை இப்போ இல்லை, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பத்திரிக்கை வச்சு அவங்க சாமி கும்பிட போகிறாங்க போலுக்கு. அப்போ வெற்றியை அவங்க அம்மா கூப்பிடவும் வெற்றி வராங்க. அடுத்தது பத்திரிக்கை வச்சு அவங்க சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா பத்திரிக்கையை அவங்க சிவராமன் லட்சுமி கிட்ட தான் கொடுக்குறாங்க. இந்தாங்க சம்பந்தி உங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்குற அப்படிங்கவும் அவங்களும் சந்தோஷமாக அதை வாங்கிடுதாங்க. அப்போ லட்சுமி சொல்கிறாங்க, வெற்றி தம்பி உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லவும் வெற்றியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா லட்சுமியும் வெற்றியும் சிவராமனும் எங்கள் வீட்டுக்கு வராங்க. அப்போ துளசி அழுதுகிட்டு இருக்கும்போது என்னம்மா ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வெற்றி தம்பிக்கு 10 நாளில் கல்யாணமா, பத்திரிக்கை அடித்து இன்றைக்கி தான் சாமி கும்பிட்டாங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அது யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு வெற்றியோட அப்பா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு லட்சுமி சொல்லவும் அதை கட்டிட்டு சிவராமன் ரொம்பவே சோகத்தோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க துளசி போகிறாங்க. அப்பா நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படிங்கும்போது எனக்கு உன்னை பற்றி தெரியாதாம்மா, ஆனால் நீ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் இது இந்த பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா, நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லவும் இல்லைப்பா எனக்கு என்ன நினச்சி கவலையோட எனக்கு உங்களை நினச்சதம்மா ரொம்பவே கவலையாக இருக்குது, நீங்கள் என் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ ஆசையாக இருந்தீங்க, ஆனால் நான் உங்களுக்காக தான்ப்பா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கே நான் சம்மதிச்சேன், இப்படி நடக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா, என்னை தப்பாக மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்கப்பா அப்படிங்கும்போது என்ன துளசி எனக்கு உன்னை பற்றி தெரியாதாம்மா, உண்மையை சொல்ல போனாக்கி இந்த வீட்டிலையே அமைதியான பொண்ணு நீதாம்மா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, அப்படி இருக்கும்போது நான் எப்படிமோ உன்னை பற்றி தப்பாக நினைப்பேன், ஆனால் அவன் வாழ்க்கையை இப்படி ஒருத்தன் சீரழிச்சிட்டு போயிருக்கிறானே, அவன் என் கையில் கிடைக்கட்டும், அவனை நான் சும்மா விட மாட்டேம்மா, அதை பற்றி தாம்மா நினச்சிட்டு இருக்கிறேன், நீ ரொம்பவே பாவமான ஒரு பொண்ணுமா, உனக்கு போய் இந்த மாதிரிக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டு போயிருக்கானே, அவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா துளசிக்கு பார்த்துருக்கிற அந்த மாப்பிள்ளை தான் சிவராமனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மாமா நீங்கள் ஒரு டேட்டை சொல்கிறேன்னு இன்னும் நீங்கள் சொல்லலை, என்ன ஆச்சுது என்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லனே எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே சிவராமன் துளசியை பார்க்குறாங்க. அப்போ துளசி எதுவுமே பேசாமல் அவங்க கண்களையும் அழுதுகிட்டு இருக்கப்போ அப்போ சிவ
சிவராமன் வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை ஒரு 10 நாள் நீங்கள் பொறுத்துக்கங்க, அதுக்கப்புறமா நான் வந்து கரெக்டான ஒரு டேட்டை நான் என்னுடைய முடிவை நான் சொல்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ சிவராமன் வந்து துளசிக்கிட்ட சொல்கிறாங்க, துளசி நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக அதான் சம்மந்தி வந்து சொல்லியிருக்காருல, அதனால 10 நாள் கழித்து நம்மளுக்கு வந்து அது யாருன்னு தெரியும், அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிடலாமா, அவன் மட்டும் என் கையில் சிக்கட்டும், அப்புறமா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சிவராமன் வந்து கோபத்தோடு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அங்கே லட்சுமி வராங்க. லட்சுமி வந்து துளசியும் சிவராமனையும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக அந்த நம்ம சம்மந்தி வந்து யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுப்பாரு, அதுக்கப்புறமா அவன் யாருன்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, 2 வாரம் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனையும் துளசியும் சாப்பிட கூப்பிடும் போது 2 பேருமே எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ சாப்பிட வரலன்னா துளசியும் சாப்பிட வர மாட்டா, வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவராமன் வந்து துளசியை வாமா நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு துளசியை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து வெட்டியை தான் காட்டுறாங்க. வெட்டிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, ரொம்பவே சோகத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அண்ணி சொன்னனால தான் நம்ம அமைதியாக இருந்துட்டு இருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. வெற்றி வந்து எந்த சூழ்நிலையில் துளசி கிடத்துல நான் தான் தாலி கட்டினேன் அப்படிங்கிற உண்மையை வந்து எப்படி உடைக்க போகிறாங்க, அதுக்கப்புறமா வந்து உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க 2 குடும்பத்துலேயும், அதுக்கு முன்னாடி துளசி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.